பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம வந்து 1 ராஜாக்கள் 22 21 அந்த அதிகாரத்தில் பார்த்தோம்னா 22 அதிகாரம் 21 அதிகாரம் 10 2 3 அப்புறம் 16 1 ராஜாக்கள் 16 இந்த மாதிரி வசனங்களில் பார்த்தோம்னா 30 31 வசனத்துக்கு விரோதமான ஆவி என்ன செய்யும்? கிரியை செய்யும். அதுதான் பொல்லாங்கனுடைய ஆவி, பொய்யின் ஆவியை தேவன் என்ன செய்கிறார்? அருவருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 1 சாமுவேல் 16 சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் இல்லாமல் 1 சாமுவேல் 10 17 1லேருந்து 7 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? பொல்லாத ஆவியை விடுறாரு. ஏன்னா அவன் வந்து சரி கிடையாது. அவனுடைய ஆத்மா சரியில்லாதனால அவன் வந்து சவுல் வந்து இந்த மாதிரி ஆட்டியதுனால அவனுக்கு என்ன செய்கிறாரு? பொல்லாத ஆவியை அவன் மேலே விட்டுறாரு. அப்போ நம்ம எப்போவும் என்ன செய்யணும்? அடிமையாகக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கணும், எப்பவும் பாவம் செய்யக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமாக நினைக்கக்கூடாது, சிந்தனையில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு விரோதமாகவோ மற்றவருக்கு விரோதமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மற்ற விரோதமாக நம்ம நினைக்கும் போது நம்ம சிந்தனைகளை செய்கைகளை எல்லாம் ஆண்டவர் அறிந்து கொள்கிறார். அப்போ எவ்வளோ துக்கப்படுவாங்க. நம்ம யோசிக்கணும். நம்ம கர்த்தரை துக்கப்படுத்துகிறோமா? மற்றவங்களை நம்ம திட்டத்தினால, நம்ம பேசுறதுனால, மற்றவங்க மனமடிவு பண்ணுறதுனால நம்ம சந்தோஷப்படுறோமா? அது வந்து பாவம். மற்றவர்களை குரோதம் பண்ணுறது பாவம், மற்றவர்களை குறை சொல்கிறது பாவம், குற்றம் சொல்கிறது பாவம். அது மாதிரி இருக்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் இருந்தார். யாவோட சமாதானம் மட்டும் இல்லை, ஆசீர்வதிச்சார் மட்டும் இல்லை, சந்தோஷமாகவும் மற்றவரை இருந்தார், நண்பர்களாக்கினார், சிநேகிதனேன்னு கூப்பிட்டாரு. அவரை மறுதளிக்கிறவங்களை கூட அவர் என்ன செஞ்சார்? சிநேகிதன் தான் சொன்னார். அந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும்? அவரை அடிச்சூழலை பின்பற்றி நம்ம நடக்கணும். அப்போ நடக்க முடியாது தான், கஷ்டம்தான். ஆனால் நம்ம பிரயாசப்படணும். ஏன்னா நமக்கு என்னிலும் அதிக கிரியைகளை செய்வீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அது பொய்யாகாது. ஆண்டவர் சொல்கிறது ஒரு நாளும் பொய்யாகாது. அது மட்டும் இல்லை, வசனத்தை நோக்கி பார்த்து நடுங்கிறவனு என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறார். வசனத்தை நோக்கி பார்த்து நடுங்கிறவனுக்கு தான் அவர் ஆசீர்வதிக்கிறாராம். வசனத்தை கீழ்ப்படியாமல் நம்ம இஷ்டம் போல் நடக்கலாம்னா அதெல்லாம் நடக்காத காரியங்கள். அவர் அருவருக்கிறாரு நம்மளை. அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு. அது ஏன்னா ஒரு காலத்தில் அவரை மனஸ்தாபப்பட்டார் பாருங்க. நோவா பேரில் எழுப்பிட்டு அந்த ஜனங்களெல்லாம் அழிச்சதுக்காக அவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். இனிமேல் நான் மாட்டேன், ஜனங்களை அழிக்க மாட்டேன் வெள்ளத்தினால சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறார். வானவில்லை வச்சார். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஜனங்க வந்து அவர் கோபமூட்டி விக்கராசல் விபத்தாரத்தில் வேசித்தனத்துலேயும் அவங்கள ரொம்ப பெரிச்சல் முட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்க கூட அவரை கண்டு கூட அவரை ஒரு புட்ட நினைக்கவே இல்லை. அவ்வளோ நன்றியே அறிதல் இல்லாத ஜனங்கள்லாம் இருந்தாங்க. மோசவே கல் இருந்து கொல்ல போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு நன்றி கட்ட இறுதி உள்ள ஜனங்கள். நம்ம அதான் சொல்கிறார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்ன்றார் ஆண்டவர். ரொம்ப துக்கப்படுறார் அதுக்காக. ஆனாலும் என்ன செய்கிறார்? அவர் சுதந்திரத்தை அவர் விட்டு கொடுக்கல. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு தேவனுடையது. அது மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இந்த பொல்லாத ஆவி கர்த்தரே விடுறது அளவுக்கு நம்ம வச்சுக்கக்கூடாது. சரிங்களா? கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை பாதுகாப்பாராக. நீங்கள் அதன்படி வார்த்தையின்படி நீங்கள் நடந்து அவருடைய ராஜ்யத்துக்கு பரம அழைப்புக்கு ரெடி ஆகணும். கர்த்தர் தாம் அவனுடைய வருகை நெருங்கி போச்சு. கர்த்தர் தாம் பாதுகாப்பாராக. ஆமென். இல்லையா?